அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த 14 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன. அதிலும் குறிப்பாக 31/5/2024 முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு 12 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் 7.5 சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3இல் இருப்பதை விட 4இல் இருப்பது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வலுவான இடத்தில் குரு வீற்றிருக்கிறாருங்க. குரு மட்டுமல்ல, அங்கு சூரியனும் சஞ்சரிக்கிறார். 14ஆம் தேதி முதல் குரு சூரியன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை அர்த்தாஷ்டக குரு உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறதுங்க. குருவின் சுப பார்வையால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், தொழில் ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலும் பதிவது பல்வேறு வகையில நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். முயன்றால் சிறிது சேமிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை வலுவான ஒரு முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக வலுவான நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த 14 நாட்கள் அமைய போகிறது. உறவுகள் பலப்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. இழுபறியாக நீடித்த பல பிரச்சனைகள், சிரமங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் உண்டு. பழைய கடன்களை அடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக கடனை ஏற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமமோ சிக்கலையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு வகையில பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஜென்மசனியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் யோகம் என்றாலும் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தேவைப்படுகிறது. எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான வேலையிலும் ஈடுபடக்கூடாது. இந்த தருணத்தில் பணிச்சுமை, அலுவலக நெருக்கடி என்பது சற்று கூடுதலாக தான் இருக்கும். கூடுதலாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் உங்களது அனுபவ ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சற்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட அத்தனை அலைச்சலையும் சிரமத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெறுவதற்கான யோகத்தை மிக வலுவாக குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான சனியும் ஜென்ம ராசியில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடினமான சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்றால் போல் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மனநிறைவை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகின்றன. பல்வேறு வகையில தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முற்பகுதியில் 3இலும் பிற்பகுதியில் 4இல் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு
உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக 4 சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிக அதீதமான நன்மை உண்டு. பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அனைத்திலும் மிக பெரிய அளவுல உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில புதிய தயாரிப்புகள் உட்பட பல விஷயங்கள்ல அதீதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்திற்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மிக முக்கிய முடிவுகளை எடுத்து சிறப்பான முறையில அனைத்தையும் கையாண்டு மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக 3லிருந்து 4ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் சுக்கிரன் சூரியன் என முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து குருவுடன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும். முன்கோபத்தை கட்டுப்படுத்தி பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் சுவிச்சத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் 2ஆம் இடத்தில் வலுவாக ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் 3இல் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. இது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி நல்ல வெற்றி வாய்ப்பை விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சந்தித்து வரக்கூடிய வீண் விரய செலவுகள் பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைத்தபடி கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் சுபத்துவ பாதையில் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. குறிப்பாக கேது மற்றும் ராசியின் அதிபதியான சனியை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக உள்ளது என்று சொல்லிவிடலாம். பல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.